So, hello all, warm and a pleasant morning. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு கால் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு அந்த கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு கால் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெண்டு கால் ரெண்டு 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 கால்கள் என்ன பண்ணுச்சுங்களாமா, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாமா. அப்போ ஒரு கால் வந்து நம்ம யூஸ்வலாக ஃபார்வர்ட், ஒன்று வந்து பேக்வேர்ட் மூமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போது ஒரு கால் வந்து இன்னொரு காலை பார்த்து, நீ முன்னாடி நடக்கிறதுக்கு வந்து உபயோகமாக இருக்க, நான் வந்து பின்னாடி நடக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு காலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கர்வப்படவோ இல்லை அவமானப்படவோ இல்லைங்களாமா. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, எப்போ வேணாலும் வாழ்க்கையில் வந்து நிலைமை மாறும் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இயல்பாக புரிஞ்சிருக்குங்களாமா. இது வந்து ஒரு கற்பனையான ஓட்டம், சிந்தனை தான், சரிங்களா. அப்போ அதே மாதிரி நம்ம இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு என்ன வாழ்க்கை பாடம் எது, நமக்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே வந்து வாழ்க்கையில் வந்து இந்த ஏற்றம் எப்போ வேணால் வரலாம், இறக்கங்கள் எப்போ வேணாலும் வந்து ஒரு மனித வாழ்க்கையில் வரலாங்க. அப்போது வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏற்ற வரும்போது கர்வப்படுறதோ இல்லை இறக்கம் வரும்போது நம்ம பட வேண்டிய சூழ்நிலை வரும்போதோ நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து சகஜமாக இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலை நம்மளுக்கு வந்து இருந்தது அப்படின்னா, ரெண்டு கால்கள் மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து நம்ம எப்பவுமே சாதாரணமாக இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலைக்கு நம்மளால் வந்து கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா, கர்வமும் பட வேண்டாம், அவமானமும் பட வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.